வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியிடம் அரக்கோணம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் சீமான் பேசி வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். கருணாநிதி பற்றி சாட்டை துரைமுருகன் அவதூறாக பேசியதை வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு. தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையும் தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முத்தமிழஞ்சர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். சங்கரன் கோவிலில் சீமானின் உருவப்படத்தை எரித்து திமுகவினர் போராட்டம். முதலமைச்சரை சீமான் அவதூறாக பேசியதாக கண்டனம். கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல்லில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. திங்கட்கிழமை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை ஜூலை 22க்கு ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம். சிறப்பு அமர்வில் உள்ள வழக்குகளை விசாரிக்க சென்றதால் செந்தில் பாலாஜி வழக்கை ஒத்திவைத்த நீதிபதிகள். திமுக அரசுக்கு எதிராக பதற்றத்தை உருவாக்க பாஜக முயற்சி என திருமாவளவன் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் செயல் திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் பேட்டி. அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. ஐஐடி, என்ஐடியில் படிக்கச் செல்லும் அரசு பள்ளி மாணவர்கள். நியூஸ் 18 செய்தியை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன். சிபிஐ வழக்கு உள்ளதால் சிறையிலிருந்து வெளிவருவதில் சிக்கல். ராமேஸ்வரம் அருகே பாம்பனில் புதிய பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம். மேலும் 2 மாதங்களுக்கு நடைபெறும் என தகவல். நெல்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் 5 மாதங்களாக திறக்கப்படாத கடைகள் குறித்து செய்தி வெளியிட்ட நியூஸ் 18. வாடகையை குறைத்து அடுத்த மாதத்திற்குள் திறக்க நடவடிக்கை என மாநகராட்சி ஆணையர் உறுதி. நாடு முழுவதும் வெளியானது இந்தியன் 2 திரைப்படம். சென்னையில் உள்ள திரையரங்கில் படம் பார்த்த கமல்ஹாசன், சீமான் மற்றும் ஷங்கர். ராஜபாளையத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவி திருச்சி என்ஐடியில் படிக்க தேர்வு. வீட்டு வேலை பார்த்து மகளை படிக்க வைத்து சாதித்த பெண். டிடிஎஃப் வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை திரும்ப ஒப்படைக்க மதுரை நீதிமன்றம் மறுப்பு. காரை ஒப்படைத்தால் மீண்டும் அதே குற்றம் செய்ய வாய்ப்பு என்று கூறி மனு தள்ளுபடி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பனையபுரம் பள்ளியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானிக்கு இன்று இரவு திருமணம். சச்சின் டெண்டுல்கர், பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்டோர் வருகை. நேபாளத்தில் நிலச்சரிவால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேருந்துகள். 7 இந்தியர்கள் உட்பட 63 பேரை தேடும் பணி தீவிரம்.
சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என அதிமுக தலைமைக்கு அரக்கோணம் பகுதி நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்தும் அதில் அதிமுக தோல்வியடைந்தது ஏன் என்பது குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் 3வது நாளாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளான இன்று காலையில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் வேலூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி மற்றும் பிரதமர் வேட்பாளர் இல்லை போன்ற காரணங்கள் தான் தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு காரணம் என நிர்வாகிகள் அதிமுக தலைமையிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் வளர்ந்து வரும் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நலமாக இருக்கும் என்றும் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக தலைமை பார்த்துக் கொள்ளும், அதை பற்றி கவலை கொள்ளாமல் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உறுதியான கூட்டணியை அமைக்கும் என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுரை கூறியதாக தெரிகிறது. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முயற்சிப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது சீமான் முன்னிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் சாட்டை துரைமுருகனை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மதம், சாதியின் பெயரால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் நோக்கில் சீமான் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் எங்களுடைய கழக தலைவராக இருந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அவருடைய ஒரு கட்சி தலைவர் என்பது அவருடைய ஆதரவாளர்களோ இல்ல நிர்வாகிகளோ யாரையோ தவறாக பேசும்போது கண்டிக்கக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருத்தர் அதை நம்முடைய கழக தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி பேசும்போது இவர் எதிரே உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆக ஒரு தலைவனுக்கு உரிய பண்பு இல்லாத ஒரு தலைவன் என்ற முறையில் அவர் ஒரு வழிநடத்த தெரியாத நிலையில இருக்கிறார் என்பதை நான் கூற விரும்புகிறேன். இந்த மாதிரி ஜாதி பெயராலும் மதத்தின் பெயராலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே உரையாடி வருகிற பேசி வருகிற சீமான் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. அரசியல் முதிர்ச்சி இல்லாத தலைவராக சீமான் இருப்பதாக அமைச்சர் கீதா ஜீவன் விமர்சித்துள்ளார். அவர் சீமான் இயக்கிய தம்பி படத்துல அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு இதே சீமானவர்கள் அன்று எல்லாத்துக்கும் முன்னாலேயும் ஒரு சமுதாயத்தினை குறிக்கிற சொல்லுன்னு தெரியாது, நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சவர் தான். இனி இதுமேல் நடக்கான்னு வேற அன்னைக்கு சொன்னார். ஆனா மீண்டும் அதே வார்த்தையை இவர் வாயினாலையும் சொல்றாரு. இது நம்முடைய பட்டியல்ல 15வது ஜாதியாக அந்த சொல் இருப்பது கூட இவருக்கு தெரியாதல்ல, தெரியும். வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறோன்றது நம்ம இதுல இருந்து தெரிய முடிகிறது. நாம் தமிழர் நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் கொஞ்சம் நாக்கை அடக்கி வாசிக்க வேண்டும். அரசியல் அறவேக்காடுத்தனமாக பேசக்கூடாது. அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு தலைவராக தெரிகிறார். தமிழ் சமூகத்தை தவறான தகவல் மூலம் அவர் தவறாக வழிநடத்தி வருகிறார். அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாணசந்திரத்தில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த 4 பேர் சாட்சிகளை மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி சிவா, பர்கத் என்ற இருவர் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 23 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் நவாஸ், முபாரக், ஆரிஃப், சுகேல் ஆகிய 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மேல்முறையீட்டில் குண்டர் சட்ட நடவடிக்கை குறைக்கப்பட்டதை அடுத்து 4வரும் ஜாமீனில் வெளியே வந்தனர். இரட்டை கொலையில் சாட்சியாக இருந்த ரஃபீக் என்பவரை இவர்கள் 4வரும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. மிரட்டலுக்கு உள்ளான ரஃபீக் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து 4 மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி ஆசிரியரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞர் வாகன தணிக்கையில் சிக்கினார்.
அப்பந்தாங்கலைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியையான விஜயலட்சுமி என்பவரிடம் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் 2 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதுகுறித்து ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திருட்டில் ஈடுபட்ட ஒருவரின் கால் விரல் துண்டாகி இருக்கும் என ஆசிரியை அடையாளம் கூறினார். இந்நிலையில் நேற்று வாகன தணிக்கையில் காவலர்கள் ஈடுபட்ட போது அதே அடையாளத்துடன் ஒருவர் சென்றார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பது தெரிய வந்தது. அவரிடமிருந்து 2 சவரன் செயின் மற்றும் கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் செல்வத்துக்கு துணையாக இருந்த பரத்தை காவலர்கள் தேடி வருகிறார்கள்.